எங்கள் அழைப்பை ஏற்று இந்நிகழ்ச்சியை தலைமையேற்றிருக்கும் நமது தலைமை விருந்தினர் ஸ்ரீமதி டாக்டர் மலர்கொடி விஜயராகவன் அவர்களுக்கு எங்கள் நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பொற்கரங்களால் தங்கப்பதக்கம் பெற்றவர் ஸ்ரீமதி மலர்கொடி விஜயராகவன் அவர்கள். இவரது இசை கச்சேரியை பாரத ரத்னா MS சுப்புலட்சுமி அவர்கள் நேரில் பார்த்து ரசித்து அவரின் பாராட்டை பெற்றவர் நமது தலைமை விருந்தினர். பலத்த கரவொலிகளை எழுப்புங்கள். கிழக்கு தாம்பரம், வேளச்சேரி, பெரும்பாக்கம், மேடவாக்கம் ஆகிய இடங்களில் பரதநாட்டியத்துடன் வாய்ப்பாட்டு, கீபோர்டு ஆகியவற்றையும் கற்பித்து வருகின்றார். இவருடைய மாணவ செல்வங்கள் அரசு மற்றும் பல்கலைக்கழக தேர்வுகளை எழுதி நற்பெயர் ஈட்டிக் கொடுத்திருக்கின்றார்கள். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகியவை இவரது நடனம் மற்றும் இசைப்பள்ளிக்கு சிறந்த நடன ஆசிரியர் என்ற முறையில் விருது வழங்கி கௌரவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உள்நாடு மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் பிற மாநிலங்களிலும் எண்ணற்ற நிகழ்ச்சிகளை நடத்தி பாராட்டுகளை பெற்றவர். இன்றைய அரங்கேற்ற நிகழ்ச்சியின் குரு ஸ்ரீ ஆதி அபிநய கிருஷ்ண பரதநாட்டிய நடன மற்றும் இசைப்பள்ளியின் குரு டாக்டர் பவித்ரா லக்ஷ்மணன் அவர்களின் குரு நமது தலைமை விருந்தினர். குரு டாக்டர் பவித்ரா அவர்களின் தாயார் சொன்னாங்க, இந்த பவித்ரா அப்படிங்கிற குழந்தைய சைக்கிளில் மிதிவண்டியில் அவங்க அழைச்சிட்டு போவாங்களாம் 6 வயசில் நம்மளுடைய தலைமை விருந்தினர் மலர்கொடி மேம் கிட்ட. அப்படி அவள் கற்றுட்டு இன்றைக்கி இந்த குழந்தை இன்னொரு 3 குழந்தைங்களுக்கு அரங்கேற்றம் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அழகின் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குகிறேன். கங்கை ஜடைமுடி திங்கள் அருவமாட கணங்கள் ஆட சபைதனில் மங்களநாயகி மதியிழந்தாட மாலும் அயனும் லய தாளங்கள் போட நின்றினத்தோம் என்று நந்தி மத்தளம் கொட்ட நாரதர் யாழிசை மேட்டியும் ஆட துங்க விழியாட குண்டலமும் ஆட செங்கமல பாதம் தூக்கி ஆடுகின்ற இந்த நடராஜ பெருமான் அவருடைய அருளால் என்னுடைய மாணவி பவித்ராவுடைய மாணவிகளுடைய அரங்கேற்றம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவில் பெயர் பெற்ற நடனங்கள் சொல்லும் பொழுது பரதநாட்டியம், கதகளி, கதக், மணிப்புரி இதெல்லாம் ரொம்ப ஒரு நம்ம பாரத நாட்டத்திற்கே நாட்டிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய கலைகள். கதகளியில் ரொம்ப பிரதானமாக தலை சிரசிலேருந்து கழுத்து வரைக்கும் ரொம்ப பிரதானம். மணிப்புரிக்கு கழுத்துலேருந்து இடை வரைக்கும் பிரதானம். கதக்குக்கு கால்கள் ரொம்ப பிரதானம். அந்த கால் ஜதி கதக்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இதை 3 சேர்ந்து தலையிலேந்து கால் வரைக்கும் பிரதானமாக எடுத்து ஆடக்கூடிய நடனம் பரதநாட்டியம். ஆடல் வல்லான் நடராஜ பெருமான் ஆடிய நடனம். சிதம்பரத்திலே இடது காலையும் மதுரையிலே வலது காலையும் தூக்கி ஆடுகின்றார். அந்த நடராஜ பெருமானுடைய அருளாசியினால் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ரொம்ப அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைங்க 4 பேர், சாருமதி, மஞ்சுளா, சஞ்சிதா, சிவானிஸ்ரீ, பரதநாட்டிய அரங்கேற்றம், நட்டுவாங்க அரங்கேற்றம் ரொம்ப அருமையாக பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் இனிமையாக ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக ஆடினாங்க பசங்க. நட்டுவாங்கமும் ஜதி சொற்கட்டு ரொம்ப அழகாக சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களுடைய கண் பார்வை, பாவம், அரைமண்டி, அங்க சுத்தம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. இந்த குழந்தைங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு அவருடைய பெற்றோர்களை நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த காலத்தில் ரொம்ப நேரமே கிடையாது. அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போவாங்க. சரி, வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்குது.
விடாமல் இந்த குழந்தைங்கள பரதநாட்டிய கலையில் அவங்களுடைய ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு, சில பேருக்கு ஆர்வமே இருக்காது, குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அரைமண்டி உட்காருதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கால் வலி அவ்வளோ ரொம்ப வலிக்கும். அதுலேயே நிறைய பேர் நின்றுடுவாங்க கிளாஸ்லேருந்து. அதோட நிறுத்தாமல் அவங்கள கொண்டு வந்து அரங்கேற்றம் வரைக்கும் அவங்கள இதில் ஈடுபடுத்தி ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி அரங்கேற்றம் நிகழ்ந்து இருக்கிறது. ஒரு நல்ல குருக்கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அதுக்கு அவர்களுடைய பாராட்டுக்கள். மல்லாரியிலேருந்து தொடங்கி புஷ்பாஞ்சலி, கணபதி ஸ்துதி, அலாரிப்பு, சப்தம், வர்ணம், பதம், தில்லானா, இந்த நிகழ்ச்சிகள் வரிசையாக ஒரு மார்க்கமாக நடந்துட்டுருக்கு. இதுக்கப்புறமும் இன்னும் பாம்பு நடனமும் மயில் நடனமும் இருக்குது. அதுக்கு தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக அருமையாக என்னுடைய மாணவி பவித்ரா சொல்லி கொடுத்துருக்குறா. இதில் எனக்கு ரொம்ப பெருமை. நடுப்புற வந்து இந்த நடன அரங்கேற்றம் முடிஞ்சது அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது பெற்றோர்கள் எல்லாரும். ஏன்னா இதுதான் ஆரம்பமே. ஒரு நாட்டிய நிகழ்ச்சியில் என்னால், நீங்களே பார்த்தீங்கல்ல, எவ்வளோ சளைக்காமல் 9:30 மணிக்கு ஆரம்பித்தது, 2.5 மணி நேரம் விடாமல் ஆடிட்டுருக்காங்க. அந்த ஸ்டாமினா எவ்வளோ ஒரு பயிற்சி எடுத்திருந்தா, எவ்வளோ நேரம் அவளுக்கு பயிற்சி கொடுத்துருந்தா அந்த குழந்தைங்க இவ்வளோ அழகாக ஆடி இருக்க முடியும். கொஞ்சம் கூட தொய்வில் அப்படி விறுவிறுன்னு போயின்னு நிகழ்ச்சி. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும், இப்போது தில்லானா வரைக்கும் அப்படியே ரொம்ப அழகாக விறுவிறுன்னு போயின்னு நிகழ்ச்சி. தொய்வு இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுடைய பயிற்சி இருந்திருக்கு. அவங்களும் கடின உழைப்போடு கற்றுட்ருக்காங்க. கடின உழைப்போடு பவித்ராவும் சொல்லி கொடுத்துட்ருக்கா. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு நடுப்புற இந்த அரங்கேற்றம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், நம்ம குழந்தைங்களுக்கு போகிறோம் அப்படி நிறுத்திடாதீங்க. பவித்ரா வீட்லேயும் அதுதான் செஞ்சாங்க. அரங்கேற்றம் முடிச்சதுக்கப்புறம் ஆளே காணோம். அப்புறம் நான் அவங்க அப்பா கிட்ட சொன்னேன், விடாதீங்க, ஒரு நல்ல கலை, எல்லாருக்கும் இந்த பிராப்தம் கிடைக்காது. நல்ல ஒரு கலையை கற்றுக்கிறதுக்கு இறைவனோட அருள், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் இந்த கலையை வந்து அவங்களால, எல்லாருக்குமே கலை வரும், நாட்டியம் வராதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. கலையும் கல்வியும் 2 கண்ணாக நம்ம எடுத்துக்கணும். இந்த கலையை வந்து அதுதான் இந்த கதை சொல்லிகிட்டு இருந்தேன், மறந்துட்டேன், நடுப்புற போயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் அவங்க அப்பா கிட்ட சொன்னேன், இது நிறுத்தாதீங்க, இந்த கடவுளுடைய பிராப்தம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த கலையை வந்து மேலே சிறக்கணும், வளரணும். இன்றைக்கி அவங்க அப்பா அந்த ஓரத்தில் நின்று ரசிச்சிட்ருக்காரு, நான் பார்க்குறேன். அவங்க அம்மா இங்கே உட்காந்து கண்ணு கசக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, பொண்ணு வந்து எவ்வளோ அழகாக டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு ஒரு குருவாக இருக்கலட்டுன்னு. அதுக்கு காரணம் நான் தான். நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க, விடாதீங்க, அவளுக்கு மேற்கொண்டு இந்த கலையில் வரணும்னு நட்டுவாங்க அரங்கேற்றம் பண்ணதுக்கப்புறம் தான் அவளுக்கே முதல்ல மறுபடியும் ஈடுபாடு வந்திருக்கு. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருமையாக தன்னுடைய சிஷ்யையே நட்டுவாங்கம் பண்ண வச்சு குழந்தைங்கள ஆட வச்சு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு நிஜமாலுமே பேராசை. முதல் நட்டுவாங்க, இன்னும் நிறைய நட்டுவாங்க அரங்கேற்றம், நிறைய அரங்கேற்றம் பண்ணுமா. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பேராசை என்னென்னா, என்னோட கற்றுக்கிற வர எல்லா குழந்தைங்களும் இந்த மாதிரி எனக்கு குருவாகணுன்ட்டு. இப்போ எனக்கு அந்த மாதிரி நிறைய ஆசைகள், அந்த ஆசை வந்து நிறைய என்னுடைய மாணவிகள் நிறைவேற்றி வராங்க. மாணவிகள் மட்டும் இல்லை, அவங்களுடைய மாணவிகள் அவங்களும் கிளாஸ் நடத்திட்டுருக்காங்க நிறைய இடங்களில். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட வேறு என்னங்க வேணும் நமக்கு சொல்லுங்கள்? இந்த ஒரு கலையில் தான் வந்து குருவை மரியாதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப இருக்குது. இந்த கலையில் வந்து இப்போ எந்த இன்விடேஷன் பாருங்கள், என்னோடய பேர் இருக்கும். என்னோடய இன்விடேஷனில் பாருங்கள், என்னுடைய குருமார்களுடைய இது இருக்கும். நான் மாங்குடி துராஜியிட்ட கற்றுட்டேன். அவர் தான் இந்த பேரணி நாட்டியத்தை உருவாக்கினார். பானை மேலே அண்ணாங்க இல்லைங்களா, அந்த நாட்டியத்துக்கு பேர் பேரணி நாட்டியம். அந்த பேரணி நாட்டியத்தை உருவாக்கினதே என்னுடைய குரு மாங்குடி துரராஜையர். நான் கற்றுக்கும்போது ரொம்ப சின்ன குழந்தை,
4 வயசு அப்படி இருக்கும். எங்கள் அம்மா தாம்பரத்துலேருந்து கோடம்பாக்கத்துக்கு ட்ரெயினில் கூட்டிகிட்டு போவாங்க. வாரத்தில் அப்போல்லாம் 3 நாள் கிளாஸு. அப்போ போய் அந்த மடியில் உட்கார வச்சு என்னை கொஞ்சுவார் எங்கள் மாஸ்டர். அந்த ஒரு பெருமை எனக்கு மட்டும்தான் அந்த வாத்தியார்கிட்டேருந்து கிடச்சிது. வேறு எந்த சிஷ்யருக்கும் கிடச்சிதான்னு தெரியல. நான் உட்கார வச்சு அவர் ஒரு ரிஷி மாதிரி, அவருடைய முகமே தாடியும் தலை இதுவும் ரிஷி மாதிரியே இருப்பார் அவர். அப்பேற்பட்ட ஒரு நல்ல குருகள் என்னுடைய குருமார்கள் எல்லாருமே ஒரு பெரிய பெரிய வித்வான்கள். அவங்கக்கிட்ட நான் கற்றுருக்கேங்கிறது எனக்கு பெரிய பாக்கியம். கடவுள் எனக்கு, நான் சிதம்பரத்தில் பிறந்தேன், அந்த நடராஜ அருளால் எனக்கு அந்த நல்ல நல்ல குருலாம் எனக்கு அமைஞ்சாங்க. அவரை உருவாக்கின நடனம் தான் இந்த பேரணி நாட்டியம்ங்கிற பானை மீது ஆடுற நடனம். அதே மாதிரி பக்ரிசாமி பிள்ளை வர்ணம் அண்ணங்கள்லேயே சாமி அழைத்தொடிவ நவராக மாளிகை வர்ணம், அந்த வர்ணம் என்னுடைய ஆசான் பக்ரிசாமி பிள்ளை. ஸ்ரீபிரியா, நடிகை ஸ்ரீபிரியா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருடைய அப்பா, அவருடைய அண்ணா தான் தண்டாயுதபாணி பிள்ளை, பத்மஸ்ரீ தண்டாயுதபாணி பிள்ளை. அவருடைய வர்ணம் எவ்வளோ பெரிய வர்ணம் பாருங்கள். குழந்தைங்க எவ்வளோ ஸ்டாமினாவோட, அப்படி கொஞ்சம் கூட அந்த முகத்தில் ஒரு களைப்புங்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு அழகாக ஆடினாங்க. நான் பேசிகிட்டே இருந்தால் பேசிகிட்டே போகலாம். ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பக்கவாதிய கலைஞர்கள் எல்லோரும் ஒரு சாதாரணமாக இல்லை. அவங்களுடைய நிஜமாலுமே இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய பக்கபலம். ரொம்ப அழகாக அவங்களுடைய பக்கவாதிய கலைஞர்கள் அவ்வளோ அருமையான வித்வான்கள் எல்லாருமே. கலை சுடரொளி திரு TH தியாகராஜன் அவர்களுடைய வாய்ப்பாட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. மிருதங்கம் நாட சிரோன்மணி ஸ்ரீ M ஹரிஹரசுதன், அவருடைய மிருதங்கமும் சவுண்ட் எஃபெக்டும் ரொம்ப அழகாக. அந்த மணி, கோயில் மணி, அந்த அருவி கங்கை அப்படின்ற போது அந்த கங்கையிலேருந்து தண்ணி நீர் அருவி ஓடுற மாதிரி அந்த எஃபெக்ட் ரொம்ப அழகாக இருந்தது. நாதலய சுடரொளி சதுரா ஸ்ரீ CK விஜயராகவன் அவர்கள். அவர் கலாக்ஷேத்ராவில் ஒரு ஆசிரியர் ப்ரொஃபஸராக இருக்கிறார். அவரை பற்றிலாம் நம்ம சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய வித்வான்லாம் உனக்கு இசை கலைஞர்களாக இருக்கிறதுக்கு நீ ரொம்ப பெருமைப்படணும். அவருடைய நாதம், புல்லாங்குழல் வித்வான் ஹரிகிருஷ்ணன் அவர்களுடைய நாத ஒளி ரொம்ப அழகாக. இவங்க எல்லாருடைய கூட்டுனால், இவங்க எல்லாருடைய இசை சப்போர்ட்டால் இந்த நிகழ்ச்சி இன்னும் பிரமாதமாகிடுச்சு. அப்புறம் விஹானிகா, இவங்களை பற்றி ரொம்ப சொல்லணும். அவங்களுடைய எவ்வளோ அருமையாக அவங்க வர்ணனை, எவ்வளோ அழகாக எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களே ஒரு டான்ஸர் தான். அவங்க ஒரு உருப்படிக்கும் அதனுடைய விளக்கம், அலாரிப்பனா என்ன, சப்தம்னா என்ன, வர்ணம்னா என்ன, தில்லானா என்ன, புஷ்பாஞ்சலினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமும் எல்லாருக்குமே சபையோருக்கு எல்லாருக்கும் அந்த விளக்கத்தை கொடுத்ததுனால இந்த கலையை பற்றின பெருமையை அவங்க ரொம்ப அழகாக வர்ணனையோடு ரொம்ப அழகாக வர்ணித்தாங்க. ரொம்ப பாராட்டுக்கள் விஹானிகா. அப்புறம் மேக்கப் ரேணுகா ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப அழகாக, அவங்களுடைய ஆள் பாதி ஆடை பாதி. இவங்க என்ன தான் நடனம் ஆடினாலும் அந்த அழகு, அந்த ஒரு பொம்மை மாதிரி ரொம்ப அழகாக குழந்தைங்க நின்னாங்க இல்லையா. அந்த மேக்கப் கண்ணில் அந்த அழகாக வரைஞ்சப்போ அந்த குழந்தைங்க அப்படி கண்ணை இப்படி பிரித்து சிரிச்சு ஆடும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப அழகான மேக்கப், உடை அலங்காரம். அவங்க பொண்ணு தான் மேக்கப்பு சொன்னாங்க. பொண்ணும் அம்மாவுமா சேர்ந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோ வீடியோ, இவங்களுடைய ஃபோட்டோ வீடியோவில் தான் நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் நம்ம காலம் ஃபுல்லாக இதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். அப்புறம் ராணி சீதேகால், என்னுடைய ஆஸ்தான மேடை. எங்களது ஜூன் 29 ஒரு அரங்கேற்றம் இருக்குது. எப்போவுமே நாங்கள் ராணி சீதேகால் தான் நாங்கள் பண்ணுவோம். அவங்க எல்லா வகையிலையும் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இது என்னுடைய மாணவிகளும் இங்கே அரங்கேற்றம் சலங்கு பூஜை பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இதுக்கு எல்லாருமே நீங்கள் எல்லோரும் இதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் எல்லோரும் அனுபவித்து உங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவிச்சிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள். அவங்க எல்லாரையும் வாழ்த்தி அவங்க இன்னும் நல்ல மேல் சிறந்து விளங்கணும் நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள்.
நானும் ஆசீர்வாதம் பண்ணுறேன். வணக்கம். அது அன்பான வாழ்த்துகளுக்கு மிக்க நன்றி. நீங்கள் வளர்த்த ஒரு குழந்தை இன்னும் பல குழந்தைகளுக்கு அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள், ஒரு குருவாக அமைந்திருக்கிறார்கள் என்று தங்களின் பெருமிதத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. ஒரு ஆணுக்கு பின்னாடி பெண் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே அவருக்கு பின்னாடி அவங்களுடைய ஹஸ்பண்ட் லக்ஷ்மண், அவரை நான் விட்டுட்டேன். எனக்கும் என்னோடய கணவர் விஜயராகவன், அவர் ரொம்ப ஒத்துழைச்சார். இவர் லக்ஷ்மண் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து நான் பார்க்குறேன். ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பாராட்டுது. நிஜமாலுமே இந்த மாதிரி தான் எல்லோரும் அவங்கவுங்க ஒய்ஃப்க்கு சப்போர்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் அவங்க வளர முடியும். வீட்லேயே இருந்துட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி எவ்வளோ பாராட்டுதுகள், எவ்வளோ பெருமை, எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி இதில் கிடைக்குது பாருங்கள். தேங்க்யூ. மேம் அப்படியே அந்த கலெக்ட் பண்ணுறோம், இது பண்ணிடுங்க மேம், ஆன் பண்ணிடுங்க சார். என்னது அவங்க மேம் ஆன் ஓ கப்பலில். ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன இது எல்லோருக்கும் மதிய வணக்கம். ரியலி ஐ ப்ரௌடு. பாருங்கள், என்னுடைய பொண்ணு அன்றைக்கி நான் விளையாட்டாக இருந்துட்டு விட்டுட்டு இன்றைக்கி கூப்பிட்டு மேடம் கூப்பிட்டு இன்றைக்கி அவங்க குரு கையால் இந்த மேடையில் ஒரு பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இதை விட சந்தோஷம் உலகத்தில் என்ன இருக்குது பாருங்கள். அப்படி ஒரு தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளை முன்னே கொண்டு அவங்க குரு சொல்கிறத சொல்லி அவங்க இப்படி தாய், அதாவது மகன் பேர் சொல்லி வளரணும் இல்லையா, அது மாதிரி அப்பா பேர் சொல்லி வளரணும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை இன்றைக்கி மேடம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரியலி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. லைஃப்பில் அதே மாதிரி எனக்கு மாப்பிள்ளை கிடச்ச மாப்பிள்ளையும் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்து கூடவே இருந்து இன்றைக்கி சிறப்பாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையணும்னு இந்த இறைவனை பிரார்த்திச்சேன்னா இந்த நன்றி. அதாவது இந்த வாய்ப்பு பெரிய வாய்ப்பு, எல்லாருக்கும் அமையணும்னு இன்றைக்கி அவங்க வாயில் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாள் கேட்கல நான், இன்றைக்கி அவங்கள கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாருக்கும் அமையணும். நன்றி, ரொம்ப சந்தோஷம். மிக்க எல்லோரும் நல்லா அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக போங்க. நீங்கள்